சில பேர்லாம் வாழ்க்கைய அப்படியே ரசிச்சு, ருசிச்சு வாழும்போது, உண்மையான ஒரு ஹாப்பினஸோட, அப்படியே முகம் நிறைய அப்படியே சந்தோஷத்தோட, சில பேத்துல பார்க்கும்போது, சில கப்பிள்ஸ பார்க்கும்போது ஈவன், சில ஆட்கள பார்க்கும்போது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வாழ்ற ஒரு வாழ்க்கையையும் தாண்டி, ஒரு ஹாப்பியா வாழக்கூடிய ஆட்கள நம்ம பார்க்கும்போது, உண்மையிலேயே வந்து பொறாம வரத்தான் செய்யுது. ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா கூட வந்து, ஏதோ ஒரு லூப்ல கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்படின்னு சந்தேகம் வருது. ஆனா, அந்த ஹாப்பியான ஆட்கள பார்க்கும்போது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு பொறாம தான் வருது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது, ஏன் என்னோட லைஃப்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல இல்லவே இல்ல. நான் சஃபர் ஆனேன். நான் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் தெரியும். நான் சஃபர் ஆகத்தான் போறேன். அப்படியே சஃபர் ஆகிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையா? எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு அப்படியே அப்படியே பால்பிட்டேஷனோடயே தான் இந்த லைஃப் என்னைய வச்சிருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன? என்ன? அந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்துருவோமா? ம். இன்னைக்கு வழக்கம் போல இன்ட்ரோ இல்ல. டைரக்ட்டா போயிருவோமா? அஜென்ராஜ் போயிருவோமா? வாட் ஆல் த ஹிடன் ரீசன்ஸ் ஓவர் ஹியர்? எஸ், நாம நினைச்சு பார்க்காத ஒரு புது வியூல இருந்து நாம் இந்த விஷயத்தை அணுகணும்னு சொன்னாதான் நமக்கு பேசிக்கா இதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுரமா ஃபர்ஸ்ட் விஷயம், பீயிங் இன் சர்வைவல் மோட். இது பல நேரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதனுடைய அர்த்தம் பெரிய அளவில் தெரியாது. சர்வைவ் பண்றது, சர்வைவல் மோட்லயே நம்மளை வச்சிருக்கிறது, அப்படி இப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களை பாருங்களேன். ஐ எம் நாட் லிவிங் இன் அ சர்வைவல் மோட், ஐ எம் பீயிங் இன் அ சர்வைவல் மோட். என்ன அர்த்தம்? நான் வாழல, நான் இருக்கேன். இருக்கிறதுங்கிறது வேற இல்லையா? உயிரோட நான் வந்து எக்ஸிஸ்டா இருக்கிறதுங்கிறது வேற, நான் வாழ தொடங்குறதுங்கிறது வேற. அதான் ஒரு கவிஞர் ரொம்ப அழகா ஏதோ ஒரு புக்ல சொல்லியிருப்பாரு, உயிரோடு இருந்தது போதும் வாழ தொடங்குங்கள் அப்படின்னு. ஸோ அப்படி நான் வாழ தொடங்கலை, நான் உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கிறேன்? நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறேன். சர்வைவ் ஆகிறதுனா என்ன? ஒரு எவரெஸ்ட்ல வந்து ஒரு செகண்ட் கேம்ப் ஒருத்தர் போறாரு. பயங்கரமான ஒரு ஸ்டோம் மாதிரி ஒன்று பயங்கரமா அப்படியே புயல் வீசுது, பனி புயல் வீசுது. அதில் எப்படியோ வந்து இது பண்ணி இதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பனி புயலோட அவர் எப்படி சர்வைவ் ஆகி வந்துடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து ஏதோ ஒரு டேஞ்சர்ல இருந்து நாம் பிழைத்து இருப்பது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சர்வைவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அங்கே எவரெஸ்ட்லேயே நீங்கள் போறீங்களேன், ஒரு சர்வைவ் ஆகிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கிற இடத்துல என்னென்னலாம் இருக்கும் ஆக்சுவலாக? யோசிச்சு பாருங்க. வேர்ல்டு வாரில் வந்து இந்த கேம்ப்லலாம் வந்து போகிறாங்க, வேற ஒரு நாட்டுக்கு போய் சண்டை போட போகிறாங்க. அப்போ அங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக? அப்படியே உங்களுக்காக வந்து வரவேற்கிறதுக்கு ஏன்னா விருந்தினர்கள்லாம் காத்திருப்பாங்க. இந்த சைடில் பர்கர் கடை, இந்த சைடில் டீ ஷாப்பு, அந்த சைடில் அப்படியே வந்து பயங்கரமான ஒரு பெரிய மால். அந்த மால்குள்ள வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா விதமான விஷயமும் இருக்கும். இப்படிலாம் இருக்குமா? இல்லை. சர்வைவல் கிரவுண்டில் என்ன இருக்கும்? அங்கே நான் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன தேவையோ பேசிக் ரேஷன் ஐட்டம் மட்டும் இருக்கும் வேணா இல்லையா? சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிச்சுக்கிறதுக்கு, நான் செத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட லைஃப்பில் நான் செத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் என்னோட லைஃப்பில் இருக்குது. தட் இஸ் வாட் ஐ எம் பீயிங் சர்வைவ் ஃப்ரம் வாட்? இங்கே தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த மாதிரி ஆபத்திலிருந்து நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஆபத்துகள்ங்கிறது ரொம்ப சில, நமக்கு தெரியாத ஆபத்துகள்ங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பல இல்லையா? ஆமாவா? ஸோ அப்படி நான் தெரியாத ஒரு விஷயங்கள்ல இருந்து, அது மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் என்னை நான் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. நான் என்னைய பாதுகாக்கிறத மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எங்க போனாலும் என்னை நான் பாதுகாக்கிற விஷயங்கள மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறேன். அந்த ரிலேஷன்ஷிப் என்னைய விட்டு போயிறக்கூடாது. அதுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மத்தபடி உண்மையிலேயே அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பர்ப்பஸ்க்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்தோம்? என்ன விஷயங்கள எதிர்பார்த்து வந்தோம்? அந்த விஷயங்கள் உண்மையிலேயே நடந்ததா? இல்லையா? அது எனக்கு கிடைக்குதா? இல்ல நானா என் மனச சமாதானப்படுத்திக்கிட்டு, ஏதோ அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகாம இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கேனா? ஒரு கம்பெனில வந்தேன். அந்த கம்பெனில எனக்கு ஃபினான்ஷியலி உண்மையிலேயே வந்து நான் என்னோட திறமைக்கு ஏத்த மாதிரியான வேலைகள்ங்கிறது குடுக்கப்படுதா? எனக்கு ப்ரமோஷன்ங்கிறது கரெக்ட்டா ஆன் டைம்ல கிடைக்குதா? இல்ல ஒரு பிசினஸாவே இருந்தாலும் அந்த பிசினஸ்ல கரெக்ட்டா ஆன் டைம்ல எனக்கு அந்தந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குதா? இல்ல ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சேர்த்து வச்சு எல்லா விதமான விஷயங்களும் நல்ல விஷயங்களா நடக்குதா? அந்த மாரி எதையுமே பார்க்காம, அத நம்ம லூஸ் பண்ணிறக்கூடாதுங்கிற மோட்லயே தான் நான் போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இல்லவே இல்ல. அது மூலமா எனக்கு தேவையான என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிற விஷயங்களையும் நான் பார்க்கல. அத அப்படியே நான் வந்து விட்டுடாம இருந்தா பரவால்ல. ஏன்னா விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? நான் வந்து கஷ்டம் தான் படணும். அப்ப இந்த கஷ்டத்துல இருந்து, இந்த கஷ்டம்ங்கிற டேஞ்சர்ல இருந்து என்ன பாதுகாத்துக்கிறதையே ஒரு வேலையாக நான் வைத்திருக்கிறேன். இல்லையா? அப்படியே வந்து பயங்கரமா வந்து ஒரு பெரிய
என்ன ஒரு மலையில் வந்து அப்படியே மலையிலேருந்து கீழே இடிஞ்சு விழுகிற போது ஒரு ஃபாரஸ்ட்டு என்ன பெரிய இடத்துல இருந்து அப்படியே வந்து கீழே இடிஞ்சு விழுகும்போது அப்படியே ஒரு கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி தொங்கிட்டு இருக்கு. கீழே அத்தனை விலங்குகள் அப்படிங்கிறது என்னை சுற்றிக்கிட்டு இருக்கு, கீழே விழுந்தா அவ்வளோதான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல உண்மையிலேயே அந்த ஒரு இடத்துல ஹாப்பினஸ்ங்கிறது ஒன்று இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இருக்காது. அங்கே ஏதோ ஒரு டேஞ்சர்ல இருந்து உயிர் பொழைச்சி இருந்தால் போதுங்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான். அப்போது மிக முக்கியமான காரணம்ங்கிறது நான் சர்வைவல் மோடில் இருக்கிறதானே தவிர இன்னும் நான் வாழ பழகவில்லை. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அது மூலமாக நமக்கு நிறைய இன்சைட் கிடைக்கும் பாருங்க. இந்த செகண்ட் விஷயம், சேசிங் த எம்டி ரெகக்னிஷன். இல்லையா? நான் சர்வை பண்ணி ஆகணும், இந்த சொசைட்டிக்குள்ளே நான் சர்வை பண்ணி ஆகணும், நானும் ஒரு ஆள் இருக்கிறேன் அப்படின்னு காட்டி ஆகணும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சொசைட்டி கொடுக்கக்கூடிய செக்லிஸ்ட்டை எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதான் எம்டி ரெகக்னிஷன். விச் மீன்ஸ் வாட்? என்னுடைய எமோஷன்ஸோடு கனெக்ட் ஆகாத எல்லா விதமான விஷயத்தையும் சோசியல் கம்பல்ஷனுக்காக நான் செய்ய வேண்டியது இருக்குது. எந்த கனெக்ஷனும் இல்லை. சொசைட்டி சொல்லுது நீ சும்மா இருக்கக்கூடாது, மேரேஜ் பண்ணணும், சரி. சொசைட்டி சொல்லுது வேலைக்கு போகணும், சரி. சொசைட்டி சொல்லுது வீடு கட்டணும், சரி. சொசைட்டி சொல்லுது கார் வாங்கணும், சரி. சொசைட்டி சொல்லுது எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிக்கு இப்போ இதெல்லாம் சேர்ந்து விஷயம் செக்லிஸ்ட்டில். என்னது? ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக நீ போயிட்டு வந்துடணும், வாட்ஸ்அப் இதில் போட்டுக்கணும்ல, அப்புறம் சரி. சொசைட்டி சொல்லுது குழந்தைகளை இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், சரி. இங்கே எங்கே நான் இருக்கேன்? இங்கே நானும் வந்து ஒன்று நினச்சி அந்த விஷயத்த செய்கிற ஒரு விஷயங்க அப்படிங்கிறது, அந்த ஸ்பேஸுங்கிறது எங்கே இருக்கீங்க? அப்போ முழுக்க முழுக்க இந்த சோசியல் கம்பல்ஷனுங்கிற இந்த விஷயங்களே என்னோட லைஃப்பில் ஆக்குபை பண்ணிக்கும் போது எனக்குன்னு நான் செஞ்சுக்க வேண்டிய, இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ எனக்கு அப்கோர்ஸ் எஸ் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. இந்த சொசைட்டி சொல்கிற வேற வழி இல்லாமல் ஒரு கம்பல்ஷனில் போகிற ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்கு பிடிச்சது என் மனசுக்கு நெருக்கமான விஷயங்களை நான் செய்யணும்ல. அதை செய்யாமல் முழுக்க முழுக்க இந்த சோசியல் கம்பல்ஷன் ஓரியன்டாகவே அதனுடைய ட்ரிவனாகவே நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய லைஃப்பில் எப்படி ஹாப்பினஸ்ங்கிறது இருக்கும்? நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ரிலேட்டிவ், ரொம்ப தூரம் சொந்தம், இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா நமக்கு பிடிக்காத எத்தனையோ இருக்கிறாங்க. அந்த ஒரு கல்யாணத்துலன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல போய் என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஏன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன எப்படிப்பட்டவங்க? எனக்கு எதிரியாக இருக்கிறாங்க. என்னோடய விருப்பத்துக்கு அகைன்ஸ்ட் வரக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட என்வாயர்மெண்ட்டில் எங்கே போய் நான் சந்தோஷத்தை தேடுறது? அப்போ நான் எங்கே சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்கேன்? நான் வந்து சிக்கல்களுக்குள்ளே போய், ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே போய், மற்றவங்க என்னை கட்டாயப்படுத்தி ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்க வைக்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே போய் நானாக வந்து ஒரு எம்டியான ஹாப்பினஸை தேடிக்கிட்டே இருக்கேன். அங்கே கிடைக்கிற விஷயங்கள்லாம் மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்களா? அப்போ இது என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும், நமக்கு தான் தெரியல போல், அதனால் நம்ம என்ஜாய் பண்ணிடுவோம் அப்படின்னு என்ஜாய் பண்ணிக்கிறேன். என்ன, அந்த டீயை வந்து ரொம்ப சூடாக குடிச்சிட்டேன்னு வைங்களேன், டீயை ரொம்ப சூடாக குடிச்சேன்னா நாக்கு வந்து என்ன ஆயிரும்? அப்படியே மதமாக போயிடும், திடீர்னு கொஞ்சம் இதாயிரும் இல்லையா? அப்படி வந்து அந்த நம்னஸ் வந்துடும்ல, இல்லை டங்குக்கு இல்லையா? அந்த நம்னஸ் வந்ததுக்கப்புறம் நான் குடிக்கிற ஒவ்வொரு சிப்பும் என்ன இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்காது. அப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க, டீ நல்லா இருக்கா அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? பக்கத்தில் இருக்கவர் என்ன சொல்லுவார்? நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. நல்லா தாங்க இருக்குது இங்கிட்டு இருக்காரு. சுகர் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு. ஆமாங்க, சுகர் கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் மற்றவங்க நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களா, அப்போ இது நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு என்ன நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நான் இதுக்குள்ளேயே நான் இருக்கிறேனே ஒழிய உண்மையிலேயே என்னுடைய மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா நான் என்றைக்குமே நான் என்னை பார்த்து கேள்வி கேட்டதுக்கிட்டே இல்லை. அவங்களுக்கு ஓகே, சொசைட்டி எல்லாத்துக்கும் ஓகே தானே, இது கரெக்ட் தானே, சொசைட்டி என்ன சொல்கிறாங்கப்பா கரெக்டாக ஒன்றும் சொல்லலை, ஓகே, அப்போ நான் த்ரெட் ஃப்ரீ லைஃப்பை வாழ்கிறேன், அவ்வளோ. ஆமாவா? இட்ஸ் மேட்டர். அண்ட் இப்படியெல்லாம் செஞ்சு 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 கடைசியில் நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால், ஐ எம் பீயிங் அகெயின்ஸ்ட் மை பர்பஸ், தி பர்பஸ் இல்லையா? அகெயின்ஸ்ட் த பர்பஸ். உண்மையிலேயே எனக்கு என்ன வேணும், நான் என்ன காரணத்துக்காக, இந்த பர்பஸ் இருக்குல்ல, என்ன ஏதாவது ஒரு காரணத்துக்காக தானே எல்லா உயிர்களும் இந்த இதில் வந்து இந்த உலகத்தில் பிறக்குது. அந்த பர்பஸை வந்து சில பேர் ரீச் பண்ணுறாங்க, ரீச் பண்ணால் போகிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் எப்படியாவது அந்த ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காரணம் என்ன? என் வாழ்க்கையில் அடிப்படையாக என்னை வந்து நான் வந்து உயிர் பழைச்சிருக்கிறேன். சரி, உயிர் பழைச்சலாம் இருக்கேன், ரைட்டு. அதுக்கு அடுத்து எதுக்காக நான் உயிர் பழைச்சிருக்கேன்? உயிர் பழைச்சிருக்கணுங்கிறதுக்காகவே நான் உயிர் பழைச்சிருக்கேன். சர்வைவ் ஆகணுங்கிறதுக்காகவே நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்குன்னு ஒரு பர்பஸ் நான் தேடிக்கவே இல்லை. என்ன பர்பஸ் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நான் நினச்சிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ஐடியில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது என்னுடைய பர்பஸ்,
இல்லை நான் ஒரு பெரிய ஒரு இது பண்ணணுங்கிற ஒரு பர்பஸ், பிஸ்னஸில் சாதிக்கணுங்கிற ஒரு பர்பஸ்ன்னு நான் எனக்கு எஜுகேட் பண்ணி அதையே நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த சொசைட்டி எனக்கு எஜுகேட் பண்ணுது, ஒரு கடத்துக்கு மேலே சொசைட்டி விட்டோன்னே நானே எனக்கு எஜுகேட் பண்ணி அதையே நான் நம்ப ஆரம்பிச்சுக்கிறேன். ஆனால் ஒரு வேளை என்னுடைய பர்பஸுங்கிறதுக்கு நேர் அகேன்ஸ்டாக நான் ஒரு வேலை போயிருக்கலாம். கிரிக்கெட் விளாட்றதுங்கிறது எனக்கு பர்பஸாக இருக்கலாம், ஷட்டில் காக் விளாட்றதுங்கிறது ஒரு வேலை எனக்கு பர்பஸாக இருக்கலாம், ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது என்னுடைய பர்பஸாக இருக்கலாம், ட்ராவல் பண்ணுறதுங்கிறது என்னுடைய பர்பஸாக இருக்கலாம், இந்த உலகத்தை ரசிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுங்கிறது கூட எனக்கு பர்பஸாக இருக்கலாமே. பேசுறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸாக இருக்கலாம், கவனிக்கிறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸாக இருக்கலாம். ஒரு விஷயத்த ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு அதை பார்த்து அழகு பார்க்கறதுங்கிறது ஒரு பர்பஸாக இருக்கலாம், ஒரு ஆர்ட் மேக்கிங்கிறது என்னுடைய பர்பஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸுக்காகவே நான் பிறந்திருக்கலாம். பிஸ்னஸுக்காகவே ஒரு வேளை நான் பிறந்திருந்து நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் பார்க்க மாட்டேன். என்ன ஆமாவா? நான் பர்பஸை ரீச் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஹாப்பினஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருமே. அப்புறம் எதை நான் பார்க்க போகிறேன்? அப்போ நான் என்னுடைய தி பர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து நான் ரொம்ப விலகி இருக்கு. அப்போ எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? எனக்கு அன்ஃபெமிலியராக இருக்கிற ஒரு விஷயத்தில் போய்கிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்களே செஞ்சுட்டு கடைசி அதோட கூலிங்கிறது எனக்கு இன்பம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? இல்லை, நான் ஒரு மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு எனக்கு இது இனிப்பாக தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன், இல்லை இது இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கம்பல்ஷனை நான் உட்காந்து கடிச்சிட்டு இனிப்பாக இருக்கா, இன்னும் இனிப்பா இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அதனுடைய நேச்சர். என்றைக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை கம்பல் பண்ணிட்டு செய்யக்கூடிய எந்த விதமான விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. அப்போ என்ன பண்ணுறது? ஆனால் செஞ்சு ஆக வேண்டியது இருக்கே. இப்போ ரிலேஷன்ஷிப்னாலும் இப்போ அதுக்காக நான் என்ன மேரேஜ் பண்ணாமல் இருக்க முடியுமா? என்ன மேரேஜுங்கிற விஷயங்களை தாண்டி ரிலேஷன்ஷிப்பு போகாமல் இருக்க முடியுமா? குழந்தை இல்லாமல் இருக்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா? முக்கியமாக இது எல்லாமே இல்லைனாலும் கூட ஃபினான்ஸ் இல்லாமல் இருக்க முடியுமா? நான் காலையில் எந்திரிச்சு போகிறதுக்கு ஜிம்மு போகிறதுக்கு பிடிக்கிறதாப்பா, அதுக்காக நான் செய்யாமல் இருக்க முடியுமா? எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாமே, அதுக்காக நான் செய்யாமல் இருக்க முடியுமா? அதனுடைய நீடு ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த நீடை நான் ஃபுல்ஃபில் பண்ணி தானே ஆகணும். அப்படின்னா திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். வி நீட் டு கம் ஃபார் த காமன் கிரவுண்ட். தேர் இஸ் நோ காமன் கிரவுண்ட், தட் இஸ் அ ப்ராப்ளம். என்னுடைய பர்பஸ்க்கு அகெயின்ஸ்டாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு தான் நான் என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்தை அடைய முடியும்னு நான் நம்ப வைக்கப்பட்டிருக்கேன். எனக்கு யாரோ அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு யாரோ அந்த மாதிரி எஜுகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சதுங்கிறது கண்டிப்பாக எனக்குமே என்னைக்குமே என்ன இருக்குது, இந்த சொசைட்டியால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒன்றா இருக்கவே இருக்காது. எனக்கு பிடிச்ச விஷயங்கிறது எனக்கு பெனிஃபிட்டை கொடுக்கவே கொடுக்காது. எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சேன் அப்படின்னா நான் நாசமாக தான் போவேன் அப்படின்னு என்னை நான் நம்ப வைக்கப்பட்டிருக்கேன். அதான் நமக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த கல்ச்சர்னாலேயோ என்னுடைய பேரண்ட்ஸ்னாலேயோ அவங்க அகைன் அண்ட் அகைன் பண்ணிக்கிட்டு இருந்த எஜுகேஷன்னாலேயோ என்ன அப்படியே போட்டு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனாலையோ என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்னாலேயோ நான் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ தேர் இஸ் நோ காமன் கிரவுண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பர்பஸ் ஓரியன்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசுக்கு நெருக்கமான விஷயங்களும் அட் த சேம் டைம் இந்த சொசைட்டி கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் ரெண்டுத்தையும் சேர்ந்து செஞ்சா அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு கிரவுண்ட் எனக்கு கிடைச்சதுன்னா, இப்போது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய லைஃபினுடைய நீடு, அது பண்ணி தான் ஆகணும், ரைட்டு. நான் அந்த ஜிம்முக்கு தான் போய் அந்த மாதிரியான விஷயங்களை தான் செஞ்சு நான் அப்போ பண்ணால் தான் எனக்கு உடம்பெல்லாம் நான் ஃபிட்டாக இருக்கும்னு யார் சொன்னது? பிடிக்காத ஒரு இடத்துக்கு ஏன் போகணும்? பிடிச்ச ஒரு இடத்த, பிடிச்ச ஒரு ஜிம்மை நான் ஏன் தேடக்கூடாது? பிடிச்ச வேற ஒரு எக்ஸசைஸை நான் ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது? ஒரு கேம் விளாடணும், அந்த கேம் விளாடுறது மூலமாக வேறு ஒரு எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணணும், அது பண்ணால் வேறு ஒரு அதானே. அப்போ அந்த விஷயத்த நான் செய்ய அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறது எனக்கு பிடிச்சதான் ஏன் இருக்கக்கூடாது? அப்போ 2 in 1 பர்பஸ் மாதிரி ஏன் இருக்கக்கூடாது? ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், இன்னொரு பக்கம் அது பெனிஃபிஷியலாகவும் ஏன் இருக்கக்கூடாது? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஏன் செய்யக்கூடாது? ஆமாவா? இப்போ கிரிக்கெட் விளாட்றதுங்கிறது என்னோட ஹாபி. ஒருவேளை அதுக்காகவே நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கலாமே. ஏன் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆரம்பிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு போலனாலும் ஒரு மினிமமாக ஒரு கிரிக்கெட் டர்ஃப் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஏன் என்னோட எய்மாக இருக்கக்கூடாது? காசு தேவைப்படுது, சொசைட்டிக்கு கண்டிப்பாக வாழ்கிறதுக்கு காசு தேவைப்படுது. இன்னொரு பக்கம் என்னுடைய பர்பஸ் இது. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்தை நான் ஏன் செஞ்சிடக்கூடாது? என்ன சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், ரைட்டு. நான் ஏன் அவங்க சொல்கிற ஒரு ஆளாக இது பண்ணணும்? நான் ஏன் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை நான் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது? அப்போது இங்கே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? தொடர்ந்து நான் மீண்டும் மீண்டும்
என்ன நான் நிராகரிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால தான் என்னுடைய ஹாப்பினஸ்ங்கிறது தூரமாக போய்கிட்டே இருக்கு. ஐம் நாட் டிசர்வ் ஃபார் த ஹாப்பினஸ் நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னே தெரியல, எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி. நான் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? செய்யாது. ஓ, ஒன்றும் இல்லாம செய்யாது. பிடிச்ச செய்யவே கூடாது. பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்காத, பிடிச்ச ஒரு விஷயங்களை வாங்கிக்காத. என்ன இப்போ ஐயோ இப்போ காசு கம்மியாக இருக்குது இப்போ வாங்காத. சரி ரைட்டு, காசு இருக்கும்போது சேர்த்து வைக்கணும். எப்போ தான் நீ உனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணிக்க போகிற, செஞ்சுக்க போகிற உனக்காக இருக்குல்ல? ஸோ அப்போ நான் வந்து இங்கே சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது என்ன நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஹாப்பினஸ் வேணும்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன். இது ரெண்டுமே கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள். அப்போ என்ன நான் எப்போ ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது தான் வந்து எனக்கான ஹாப்பினஸ்ங்கிறது உண்மையிலேயே இந்த லைஃப்பில் கிடைக்கும். என்ன நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணல, என்னை ஏன் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, ஒருவேளை இன்ஃபீரியாரிட்டினா ஏன் அப்படி அந்த அளவுக்கு எனக்கு இன்ஃபீரியாரிட்டி இருக்கா, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் தாராளமாக யூ கேன் அட்டன் த ஆன்லைன் தெரப்பி செஷன்ஸ். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய குரூப் தெரப்பியும் ஸ்டார்ட் ஆக போகுது. குரூப் தெரப்பியில் அந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், ஏன்னா இந்த மாதிரி பலவிதமான நம்மள மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஆன்லைனில் எல்லாரும் வந்து நம்ம குரூப் தெரப்பிக்கு வர போகிறோம். ஓகே, ஸோ நானும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச போகிறோம். பேசி நமக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளையே தெரியாத நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான பக்கங்களை நாம் படிக்க போகிறோம். தட் இஸ் ஃபார் த குரூப் தெரப்பி. அது கண்டிப்பாக வந்து இது இருக்கும். அது அந்த விதமான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அட்மினுடைய நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தட்ஸ் அ ஒன் திங். செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் தெரப்பி. இந்த இண்டிவிஜுவல் ஆன்லைன் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தெரப்பிஸ்ட் முழுக்க முழுக்க ஏன் நான் என்னை ரிஜெக்ட் பண்ணப்படுறேன், ஏன் நான் செல்ஃப் டவுட்டுக்குள்ளே போகிறேன், என்ன நான் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டண்ட்டாக என்னோட விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து ஏன் சப்ரஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்காக நான் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளை ப்ரொஃபஷ்னலாக சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட தெரப்பிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து அது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அட்மினுடைய நம்பருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக பார்த்துக்கலாம். இட்ஸ் அ மேட்டர். ஸோ என்றைக்குமே நம்மை நாம் ரிஜெக்ட் செய்து கொள்வது, நம்மை நாம் விலக்கிக் கொள்வது ஒரு நல்ல ஹாப்பினஸை கொடுக்கவே கொடுக்காது. எந்த அளவுக்கு நாம் நம்மளை கிட்ட போக ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் ஹாப்பினஸ்ங்கிறது நம்மளோட லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். தட் இஸ் வாட்